படத்தின் ஆரம்பத்தில் நாம் ஹென்ரி க்ரீடோ வை சந்திக்கிறோம். ஒரு வெற்றி பெற்ற மேகசின் ஃபர்ம் ப்ரூசர் இல் கிரியேட்டிவ் டைரக்டர் ஆய் பணிபுரிகிறார். இவர் தனது போரிங் மற்றும் மனோட்டனஸ் வாழ்க்கையில் ஒரு புதிய நாளை தொடங்க எழுந்திருக்கிறார். முதலில் ஷவர் எடுக்கும் போதே லாரி கேஸ் ஷோ கேட்கிறார். அது ஒரு பாப்புலர் ரேடியோ ஷோ. அங்கே பீப்பிள் தங்களின் டார்க்கஸ்ட் தாட்ஸ் பற்றியும் கூட சுயநலம் பற்றியும் பேசுகின்றனர். அவரது மர்டரஸ் ஃபேண்டசிஸ் ஓடிக்கொண்டிருக்க ஒரு காலர் ஒலிவாங்கலில் சூசைட் செய்யும் காட்சியை கேட்பதால் ரியாலிட்டி திரும்ப நேரிடுகிறது. அதை அமைதியாக அட்மயர் செய்கிறார் மற்றும் தனது வீட்டில் அமைதியாக நடமாடுகிறார். தனது வைஃப் ஜெனின் எழுப்பாமல் கவனமாக இருக்கிறார். ஆனால் அவர் எழுந்து கோபத்துடன் புலம்புகிறார். அதன் பிறகு கிச்சனில் தனியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்து கொள்கிறார் மற்றும் தனது டாகுடன் ஃபைட் செய்யும் போது அது அவரின் ஆர்டர்ஸ் ஃபாலோ செய்ய மறுக்கிறது. அவர் வீட்டை விட்டு வெளியேறும் போது ட்ரெயின் ஸ்டேஷன் நோக்கி நடந்து செல்கிறார். அங்கு அவரது பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் ஜிம்மி அவரை சந்திக்கிறார். லாசன் ஒரு புது கார்ல கூலா வந்தாப்ல. ஹென்ரி பிக் அப் பண்ணி அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. டிரைவ் பண்ணிக்கிட்டே ஜிம்மி ஹென்ரி அட்வைஸ் பண்ணார், சில விஷயங்களுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணாலும் வர்த்தகம்பா, ஜாலியா வாழு அப்படின்னு. அப்புறம் அவங்க ஸ்டேஷன் போய் சேர்ந்தாங்க. அங்க ஹென்ரிய ட்ரெயின்ல ஏற நினைச்ச டைம்ல ஒரு வுமன் அவரை தள்ளி முன்னாடி சென்றாங்க. அந்த நிமிஷம் ஒரு கில்லாடி ஃபேண்டசி அவரை மனசுல ஒடிஞ்சிச்சு. அந்த வுமன் மற்றும் அவங்க துணைவரை அடிச்சு கொன்னு ஒரு கற்பனை. பிறகு கடைசியாக ட்ரெயின்ல ஏறி அமைதியா பயணிச்சார். அடுத்து ஆபீஸ்ல மைலோ ஸ்டைல்ஸ் பேருக்குள்ள ஒரு மீட்டிங் கூப்பிடிச்சார். கவர் பேஜ் யார மாடல் வச்சுக்கலாம்னு பேசுற மீட்டிங். அங்க எல்லாரும் தங்களோட ஒப்பீனியன் சொன்னாங்க. அப்போ மைலோ ஹென்ரியை மட்டும் டார்கெட் பண்ணி அவரோட சாய்ஸ் கிண்டல் அடிச்சார். அது கொஞ்சம் மனசுக்குள்ள அடிச்சது. மீட்டிங் முடிஞ்சதும் மீலோ வைஃப் மற்றும் ப்ரூசர்ல போட்டோகிராஃபர் ஆயிருக்கும் ரோசி அவர் புருஷன் பண்ண விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு சின்ன ஆறுதல் கொடுத்தாங்க. அதுல கொஞ்சம் நிம்மதி கிடைச்சது. கடைசியா மைலோ ஹென்ரிய நினைவூட்டி கம்பெனி எம்ப்ளாயீஸ் இக்காக நடத்தும் பூல் பார்ட்டிக்கு வரணும்னு சொன்னார். அப்போ அந்த ஹென்ரி நம்ம ரோசி வீட்ல ஒரு பார்ட்டிக்கு போனார். ஜெனின் கிட்ட போய் பணப்பிரச்சனை பத்தி பேசினார். பாவம் ஹென்ரி அவரோட அசெட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்பா அந்த ஜிம்மிக்கு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, கவனிச்சு பார்த்துக்க என்ன. நம்ம ஹென்ரி ஜெனின் சொன்னபடி விழாவுக்கு போயிட்டாரு. அங்கே ஒரு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாரு. அதுக்காக என்ன அவரோட ரோசி மற்றும் அவர் நண்பர்களோட உட்கார்ந்து டைம் பாஸ் பண்ணி இருந்தாரு. ரோசி ஒரு தரமான ஒரு மாஸ்க் டிசைனரா இருக்கா. அவரோட கார்டன் ஆஃப் லாஸ்ட் சோல்ஸ்ல ஹென்ரி ஒரு மாஸ்க் செய்து கொடுத்தாரு. அந்த கார்டன்ல இருந்து எல்லாரும் வியந்து பார்த்தாங்க, மனுஷன் செம டேலண்டா இருக்காரு போல. அப்புறம் என்னன்னா ரோசி ஹென்ரி சொன்னா, இந்த மாஸ்க்ல உன் பர்சனாலிட்டி தெரியணும், அதுக்கு நீ தானே அதை நிறைய அலங்கரிக்கணும்னு. அந்த வேலையை அவரே பண்ணிக்க மறுத்தாரு. அப்புறம் ஹென்ரி ஒரு ட்ரிங்க் எடுக்க போய் அங்க ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அவருடைய மனைவி ஜெனின் அந்த மைலோ கூட கிளோஸா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அவரு என்ன பண்ணாரு தெரியுமா? சும்மா இருந்தாரு. அந்த விஷயம் யாரிடமும் சொல்லல. மீண்டும் ரோசி மற்றும் இந்த நண்பர்களோட போய் உட்கார்ந்தாரு. அங்கே எல்லாரும் மைலோவை கலாய்க்க தொடங்கிட்டாங்க. ஹென்றி மற்றும் ஜெனின் அவர்களின் வீட்டுக்கு திரும்பும் போது ஹென்றி அவருடைய மனைவியை கண்டித்தார். ஆனால் அவர் முறையே அவரை குறைவாக கூறி அவரிடம் எவ்வளவு போரடிக்கும் என்று கூறினார். பின்னர் வீட்டில் போது ஜெனின் ஹென்ரியை திட்டி வெளியே செல்ல சொன்னார் மற்றும் அந்த இரவு வெளியே செல்லும் போது காத்திருக்க வேண்டாம் என்று முடிவுறுத்தினார். ஹென்றி கோபத்துடன் காரிலிருந்து இறங்கி அவரை விட்டு செல்லும் அவரை பார்த்தார். அந்த நேரத்தில் அவர் மீண்டும் ஒரு கொலைகார சிந்தனையில் ஆழ்ந்தார். ஜெனினை கொன்றுவிடவும் எண்ணினார். ஆனால் விரைவில் நினைவுக்கு வந்து கோபமான நாயை அமைதிப்படுத்தி படுக்கைக்கு சென்றார். மறுநாள் காலையில் ஜெனின் இன்னும் வீட்டுக்கு திரும்பவில்லை என்பதால் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தார். குளியலறைக்கு செல்லும் போது தனது முகத்தில் ஒட்டிக்கொண்டிருந்த ரோசி செய்த முகத்திரையை கண்டு மிகவும் குழப்பமடைந்தார். அதை எடுக்க முயன்றபோது ரத்தம் வடிந்தது. அது ஒரு இரவில் அவரது புதிய முகமாக மாறியிருந்தது. பின் அவர், அண்ணனே, இந்த கொத்தடிமை கேட்டி வேலையை முடிச்சதும் நம்ம வீட்டு செல்வ கரண்டியையும் ஆல்கஹால் பாட்டில்களையும் எடுத்துக்கிட்டு பேசிச்சு இருந்தப்போ ஹென்ரி கூட ஸ்பானிஷ்லே பதில் சொன்னான். எனக்கே தெரியாத ஸ்பானிஷ்ல அவனுக்கு இப்ப வருது. அப்புறமா அடிச்சு சுத்தமா அவளா கொன்னுட்டான். ஆனா அப்பவும் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. ஜெனின் வெளியே இருந்து வந்தப்போ ஹென்ரிக்குள்ளே ஒழிஞ்சி இருந்திருக்கான். பின்ன ஜெனின் வந்து மைலோ கிட்ட போய் கதைக்கிட்டு அவனை எப்படி ஏமாத்தணும்னு பிளான் போடா. ஹென்ரி சும்மா விட்டிருக்கானா? இல்ல, அவனும் பின்னாலே போய்கிட்டே இருந்தான். அங்க ப்ரூசர் ஆபீஸ்ல ஜெனின் மற்றும் மைலோ நெருங்கி பேசுறத பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஏதோ ஒரு புது ப்ராப்ளம் வந்துடுச்சு. ரோசி மனசுல ஒரு சந்தேகம் கொண்டுகிட்டு அவங்க கணவர் மைலோ பின்னால ஆளா வந்திருந்தாங்க. ஆஹா, சீன் என்னன்னா மைலோ மற்றும் ஜெனின் ஒரு காம்ப்ரமைசிங் நிலையில் இருக்காங்க. ரோசி அங்க வந்து போட்டோ எடுத்துட்டு கத்திக்கிட்டே ஓடி போட்டாங்க. ரோசி அங்க இதை கொடுக்க அதிருப்தியோட, மைலோ, நீ இன்னைக்கு முடிவுல லாயர் இடமிருந்து டிவோர்ஸ் பேப்பர்ஸ் வாங்கிப்போன்னு சொல்லிட்டாங்க. மைலோ அதை கேட்டுட்டு ஸ்ட்ரீட் வரை ஓடி ஃபர்கிவ்னஸ் கேட்க ஆரம்பிச்சார்.
எல்லா கியோஸ் நடக்கும் போது ஹென்றி ஜெனின் கிட்ட 1-on-1 இருந்துகிட்டு அவங்கள அடிச்சு சாகடிச்சிட்டார். ஹென்றி கையில மாஸ்க் போட்டிக்கிட்டு சின்னது பேசி ஜெனின்னா லைஃபில் இருந்து அவுட் பண்ணிட்டார். அப்புறம் ஜெனின்னா ஆஃபீஸ் விண்டோ உடைச்சு 20th ஸ்டோரி விண்டோல இருந்து ஹேங் பண்ணிட்டார். மைலோ ஸ்ட்ரீட்ல பெக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அந்த சத்தம் கேட்டு பார்த்தார். ஜெனின் தொங்குறத பார்த்து ஷாக் ஆயிட்டார். ரோசி கார் ஓட்டி போயிட்டாங்க. மைலோ பதறி போய் போலீஸ் ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணார். ஹென்றி அப்போ ஆஃபீஸ்ல அவரோட பிளான் எக்ஸிக்யூட் செய்து முடிச்சிட்டு இருந்தார். நம்ம ஹென்றி பையன் வீட்ல போலீஸ் அவனோட மனைவி ஜெனின் மரணத்தை பற்றி சொல்ல வந்தாங்க. ஆனா ஹென்றி என்னோட முகமும் காட்டாம வீட்டுக்குள்ள மறைந்திருந்தான். அவன் ஜன்னல்ல இருந்து போலீஸுக்கு தெரியாம பார்த்தான். போலீஸ் சற்று நேரம் இருந்து ஹென்றி பையனுக்கு பாசம் காட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த எதிர்பாராத சம்பவத்துக்கு பிறகு அவனோட கல்யாணை பூம்பாத சம்பவங்களை நடந்திருக்கேன்னு நினைக்கும் போது ஹென்றி உடனே கேடியின் உடலை கார்ல போட்டு அருகில் உள்ள நதிக்கு கொண்டு போய் கீழே போட்டுட்டான். அப்புறம் வெயிட்டிங் ஏஜென்சி கால் பண்ணி அவள் காணாமல் போயிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். திரும்ப ஹவுஸ்ல போய் ஜெனின் ஃபைல்ஸ் பார்த்தான். அவன் ஃபைனான்சியல் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்க ஷாக் ஆயிட்டான். ஜெனி எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கோ. ஜிம்மி என்னோட நெருக்கமான நண்பன். என்னை ஏமாற்றி ஹென்றி அவனோட பணத்தையும் சொத்தையும் சுருட்டிட்டான். என்னால முடியல. ஜிம்மி கிட்ட போய் நேரில் சந்திச்சேன். அங்க ஒரு கடும் சண்டை நடந்துச்சு. முதல்ல சாந்தமா பேசிய ஜிம்மி பின்னால என்னோட பணம் அவனுக்கு எப்படி முக்கியமானதா சொன்னான். சண்டை பயங்கரமாக முடியும் போது ஹென்றி துப்பாக்கியால ஜிம்மி அவனை சுட்டுட்டான். அப்புறம் போலீஸ் ஜெனின் கொலை பகலில் ப்ரூசர் ஆலையில் ஹென்றி நுழையும் வீடியோவை வெளியிட்டு மக்கள் உதவியை கேட்டாங்க. அந்த நியூஸ் ரோசி பார்த்துட்டு மாஸ்க் அவளுடையது என்பதை உணர்ந்தாலும் அதை போலீஸுக்கு கூறல. பின்னாளில் போலீஸ் ரோசி வீட்டுக்கு வந்து கேள்வி கேட்டாங்க, காலையில் ஜெனின் கொலையில் அவள் அங்க இருந்தாளா என்று. ரோசி தெரியாதுன்னு சொன்னா அதை மைலோ உறுதி செய்தான். போலீஸ் போகும்போது கார்டன் ஆஃப் சோல்ஸ் அருகில் மாஸ்க்ஸ் பார்த்து சந்தேகத்துக்கு இடமளித்தாங்க. ரோசி தன் கணவர் ஒரு அஃபேர் வச்சிருக்கான்னு பொறாமையால கொலை பண்ணியிருக்காளா என்று. இந்த கதையில் அந்த வுமன் மீது போலீஸுக்கு சந்தேகம் வந்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த சந்தேகத்தை சப்போர்ட் பண்ண போதுமான எவிடன்ஸ் இல்லை. அதே நேரத்தில் ஹென்றி அவர் டாம் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே வருவதைக் கண்டு பயந்து போகிறார். ஏனெனில் அவர் தன்னைத்தான் மர்டரர் என்று குறிப்பிட இருக்கிறார் என்று நினைத்தார். ஆனால் டாம் அவர் கொடுத்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு எதுவும் சொல்லவில்லை. எனினும் ஹென்றி ஒரு நாள் டாம் அவர் வீட்டிற்கு பின்னால் சென்று கொடூரமாக கொலை செய்கிறார். பின்னர் ஹென்றி தொடர்ந்து லாரி கே ஷோ கேட்டு அங்கு பகிரப்படும் ட்ராமாட்டிக் ஸ்டோரிஸ் களை ரசிக்கிறார். ஒரு நாள் அவர் அந்த ஷோ போன் செய்து தான் ஃபேஸ்லெஸ் என்றும் 4 பேரை கொலை செய்திருக்கிறேன் என்றும் சொல்கிறார். ஆனால் அந்த ஹோஸ்ட் அதை சீரியஸ் ஆக எடுக்காமல் அதை ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் ஆக நினைத்து ஒரு லைட் அட்வைஸ் தருகிறார். இதனால் ஹென்றி அவரால் யாரும் அவர் சிச்சுவேஷன் புரிய முடியாது என்று நினைத்து தானே அனைத்தையும் கையாள முடிவு செய்கிறார். அவர் மைலோவின் ஹாலோவின் பார்ட்டி ஜோரோ ஆக வேஷம் போட்டுக்கொண்டு கருப்பு கேப்புடன் செல்கிறார். அப்போ இந்த கொண்டாட்ட நேரம் ஒரு மாஸ்கும் வெள்ளை உடையும் அணிந்து கொண்டு அவர் தன் நிலையை மிகவும் சிறப்பாக மறைத்துக் கொண்டிருந்தார். அங்கே அவர் ரோசியை சந்தித்தார். அவளும் அதே கொள்கையை கடைபிடித்திருந்தாள். ஒரு நேரம் அவள் அவருடன் இருந்தாள். ஆனால் ரோசியை டிடெக்டிவ் மெக்லேரி மற்றும் அவருடைய டீம் பின்தொடர்ந்து வந்தனர். ஏனென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் ஜெனின் கொலையில் ரோசி கைவிரிப்பு இருக்கிறது என்பதால். இந்நேரத்தில் மைலோ குழப்பத்தில் தப்பிக்க முயன்று தன் நண்பர்களை ஒன்று கூடி அவர்களை செகண்ட் ஃப்ளோர் ஈர்ப்பதில் வெற்றி பெற்றார். அங்கு அவர்கள் மைலோவை தாக்கி பால்கனி மூலம் வயர்ஸ் மூலம் தொங்கவிட்டனர். ஹென்றி அவரிடம் இது ஒரு கிராண்ட் ஃபினாலே என்பதை சொல்லிக்கிட்டு ஸ்மால் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அவர் உடலில் பொருத்தி அதை வெடிக்க வைத்தார். இது மைலோவை அழித்துவிட்டது. யார் ஹென்றி வாழ்க்கையை பல வழிகளில் சீரழித்தார். இந்த வெடி சத்தம் கேட்டதும் மாஸ்கும் உடையும் மிகவும் மெல்லிய முறையில் ஹென்றி அறிவின்றி அவரின் முகம் திரும்ப வந்தது. கீழே வந்தபோது கொண்டாட்டம் இன்னும் நடைபெற்று கொண்டிருந்தது. ரோசி அவரிடம் வந்து ஏன் காஸ்டியூம் எடுத்துவிட்டீர்கள் என்று கேட்க அது ஹென்றி எல்லாம் சரியான நிலைமைக்கு திரும்பிவிட்டது என்பதை உணர்த்தியது.